மருதமலையில் பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்ட பெண் யானை உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது சோமையம்பாளையம் ஊராட்சியில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கையின் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். 12 மாத ஆண் குட்டியுடன் பெண் யானை உயிரிழந்த விவகாரத்துல மாவட்ட ஆட்சியர் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். சோமையம்பாளையம் பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும். அதே சமயம் அந்த பகுதியில் மீண்டும் குப்பைகளை கொட்டாமல் இருப்பதற்காக வேலிகள் அமைத்து அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேலும் வனப்பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் குப்பைகள் கொட்டாமல் பாதுகாக்கப்பட பகுதியாகவும் அந்த பகுதியை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல தற்போது அந்த பகுதியில் குப்பைகளை எடுப்பதற்கான பணிகள் தொடங்கி இருக்கு. யானை உயிரிழந்த சம்பவம் அனைவரும் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சூழல்ல இந்த நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். குப்பை கொட்டும் இடம் நேற்று மூடப்பட்டது என்றும் வனப்பகுதியில் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக கோவை ஆட்சியர் பவன்குமார் தந்தி டிவிக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்டோம். நன்றி கார்த்திக். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.